திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆண்டானடியவர் ஆர்க்கும் விரோதிகள் ஆண்டானடியவர் ஐயம் ஏற்று உண்பவர் ஆண்டானடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நரகு ஆகுமே. திருச்சிற்றம்பலம். ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள் என்று கூறுகிறார். சிவபெருமானை முழுமையாக பற்றி கொண்ட அடியவர்களுக்கு பகைவராக இருப்பவர்கள். ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர். இறைவனுக்கே தங்களை அர்ப்பணித்த அடியவர்கள் பிச்சை எடுத்து ஐயமேற்று என்று கூறுகிறாரே, அதுதான் பிச்சை எடுத்து உண்டாலும் அவர்கள் உயர்ந்தவர்களே, அவர்களே ஏளனம் செய்பவர்கள். ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினவர். அடியவர்களை பற்றி தேவையில்லாத வீண் பழிகளை பேசுபவர்கள் அல்லது அவர்களை குறைவாக மதிப்பவர்கள் தான் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. மேற்கூறிய செயல்களை செய்பவர்கள் தாங்களாகவே மிக கொடிய நரகத்தில் போய் விழுந்து விடுவார்கள். சுருக்கமாக சொன்னால், இறைவனை அடைந்த மெய் அடியார்களை பகைப்பதோ, அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்று கிண்டல் செய்வதோ, அவர்களை பற்றி தவறாக பேசுவதோ ஒருவரை மீள முடியாத நரக துன்பத்தில் தள்ளிவிடும். இதற்கு ஒரு கதையை பார்க்கலாம். தென்னப்புறம் சிவகோசிரியாரையும் பார்க்க போகிறோம். அடியாரை இகழ்வதால் ஏற்படும் விளைவுக்கும் இறைவனின் பார்வையில் அடியார் என்பார் யார் என்பதற்கும் கண்ணப்ப நாயனார் வரலாறு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. களத்திமலையில் சிவபெருமானுக்கு ஆகம விதிப்படி பூஜை செய்து வந்தவர் சிவகோசிரியார் என்னும் அந்தனர். அதே மலைக்கு வேட்டையாட வந்த திண்ணன், அதாவது கண்ணப்பராக அமைந்தாரே, அவர் இறைவனின் மேல் கொண்ட அளவற்ற அன்பினால் தன் வாயில் சுமந்து வந்த நீரால் சிவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டினார். தான் சுவைத்த மாமிசத்தையும் அவர் படைத்தார். மறுநாள் வந்த சிவகோசிரியார் அங்கே மாமிசம் கிடப்பதைக் கண்டு அருவருப்படைந்தார். யாரோ வேடன் சிவனை தீட்டுப்படுத்தி விட்டான் என்று எண்ணி மனதளவிலும் சொல்லளவிலும் அந்த அறியாத அடியவரை வெறுத்தார். இறைவன் சிவகோசிரியாருக்கு அடியாரின் பெருமையை உணர்த்த விரும்பினார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்ணில் ரத்தம் படிய செய்தார். சிவகோசிரியார் பதறிப்போய் மந்திரங்களை சொல்லியும் ரத்தம் நிற்கவே இல்லை. ஆனால் தென்னன் ஓடி வந்து தன் கண்ணையே தோண்டி சிவனுக்கு அப்பினார். நீதிதான் என்ன? அப்போது இறைவன் தோன்றி சிவகோசிரியாருக்கு உணர்த்தியது இதுதான். தென்னனின் உருவம் நமக்கு பிடிக்கும், அவனது அன்பு நமக்கு இனிக்கும், அவன் செய்த அனைத்தும் நமக்கு உகந்தது என்று கூறினார். சிவகோசிரியார் திண்ணனை ஒரு சாதாரண வேடனாக பார்த்து இகழ்ந்த போது அவர் அடியாரை புரிந்து கொள்ள தவறினார். திருமந்திர பாடல் சொல்வது போல, இறைவனின் அடியார்களை வெளித்தோற்றத்தை வைத்தோ அவர்களின் நிலையை கண்டோ இகழ்வது பெரும் பாவம் என்பதை சிவகோசிரியார் அப்போது உணர்ந்து மன்னிப்பு வேண்டினார். தெய்வம் அடியார்கள் வடிவில் உலவுகிறது என்பது பெரியோர்கள் வாக்கு. எனவே ஒருவன் இறைவனுக்கு பூஜை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இறைவனின் அடியார்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்பதை இந்த பாடலின் மையக்கருத்தாக விளங்குகிறது. ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.